வெல்கம் டு ஸ்டோரி அண்ட் சோல் சேனல். நான் ஆல்ரெடி வட இந்திய புதிய அரசுகள் இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடமாக இருக்கிறதுனால பிரித்து போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸில் ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்ட் 3 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், லாங் வீடியோவில் இருக்குது. பார்ட் 4 வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுறேன். பார்ட் 5 வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். பாலர்களோட பண்பாட்டில் பங்களிப்பு எப்படி இருந்தது? இப்போ பாலர்கள் மகாயானா பௌத்தத்தை பின்பற்றியிருக்காங்க. பௌத்த கோவில்கள், அதாவது பௌத்த கோவில்களால் புகழ்பெற்ற நாலந்தா, விக்ரமசீலா ஆகிய பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் பரந்த மனப்பான்மையோட ஈகை குணத்தோடு ஆதரிச்சிருக்காங்க. ஈகை குணம்னா என்னது? கொடை, அவர்களுடைய கொடைத்தன்மை. அவர்கள் சமய பரப்பாளர்கள் மூலம் திபெத்தில் பௌத்தத்தை நிறுவியிருக்காங்க. பேரும் புகழும் பெற்ற பௌத்த துறவியான திபெத்திய பௌத்த சீர்திருத்தத்தை செய்தவருமான அதிசாங்கிறவர் 981 1054 இவருடைய காலம். விக்ரமசீலா மடாலயத்தோட தலைவர் யாருன்னு கேட்டால் அதிசா. சுமத்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசோட பாலர்களின் சுமூகமான உறவை பேணியிருக்காரு. பாலர்களோட ஆதரவால் தனித்தன்மை வாய்ந்த ஒரு புதிய பாணிகளை கொண்ட கலைப்பொலி தன்னால் உருவாயிடுச்சு. இது பாலர்களோட கலை அல்லது கிழக்கிந்திய கலை என்று அழைக்கப்பட்டது. இந்த கலையை என்ன சொல்கிறாங்க? பாலர்களோட கலை அல்லது கிழக்கிந்திய கலைன்னு சொல்கிறாங்க. பாலர்களோட கலைப்பாணி இன்றைய பீகார், மேற்கு வங்கம், அண்டை நாடான பங்களாதேஷ் அப்புறம் ஆகிய பகுதிகளில் தலைத்தோங்கிய கலைப்பாணி என்ன செஞ்சுருக்கு? பெரும்பாலும் செப்பு சிலைகளும் பனை ஓலைகளும் வரையப்பட்ட ஓவியங்கள்ங்கிற வடிவத்தில் தான் வெளிப்பட்டிருக்கு. இவை புத்தரையும் ஏனைய கடவுளர்களையும் புகழ் பாடுவதற்காக அமைந்துள்ளன. இப்பகுதிகளைச் சேர்ந்த பாலர்களோட செப்பு சிலைகள் எப்படி இருந்திருக்கு இதிலே பாருங்களேன். தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு பரவியதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. பாலர்கள் கால பனை ஓலையில் வரையப்பட்ட ஓவியம் இப்படி தான் இருந்திருக்கு. இதோட டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வெளிவரும். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.